ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் எப்படி கேட்க போகிறாங்க, கொஸ்டின் பேப்பரில் வந்து அவங்களோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், எந்தெந்த இதில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க, அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து 7ஆக பிரிச்சுக்கலாம். இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறம், கலைச்சொற்கள், அந்த மாதிரி 7 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இலக்கணம், அதில் 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. டிஎன்பிசி 4, 2 எல்லாமே வந்து எஸ்எஸ்எல்சி, அதாவது 10th வரைக்கும் உள்ள பொதுத்தமிழ்லேருந்து தான் கேட்பாங்க. அதுலேயும் இலக்கணம்லேருந்து 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. சொல்லகராதி அதுலேருந்து 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. எழுதும் திறன் அதுலேருந்து 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. கலைச்சொற்கள் அதுலேருந்து ஒரு 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன் அதுலேருந்து ஒரு 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு எளிய மொழிபெயர்ப்பு அதுலேருந்து வெறும் 5 கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ டிரான்ஸ்லேஷன் அதுலேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் வரும். இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், ஸோ இந்த மாதிரி இதுலேருந்து ஒரு 15 கொஷின்ஸ் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு 100 கொஷின்ஸ். ஸோ தமிழ் மட்டுமே 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. மேக்ஸ்லேருந்து ஒரு 25 கொஷின்ஸும், மற்றபடி இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ், இந்த பாலிட்டிக்ஸ் பற்றி கேட்குறது, ஹிஸ்ட்ரி அதை பற்றிலாம் அதுலேருந்து வர கொஷின்ஸ் வந்து ஒரு 75 இருக்கும். ஸோ மொத்தம் வந்து 200 கொஷின்ஸு. அதில் 100 மட்டுமே தமிழ்லேருந்து கேட்பாங்க. அதில் அந்த 100 எப்படிலாம் பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இலக்கணம்லேருந்து 25, சொல்லகராதிலேருந்து 15. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 100 வரும். ஸோ தமிழ் நல்லா நம்ம படிச்சுக்கிட்டாலே ஒரு பாதி மார்க் நம்ம எடுத்துடலாம், நல்ல ஒரு மார்க் எடுத்துடலாம். ஸோ தமிழில் வந்து நிறையா இது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். தமிழ் நல்லா எழுதினாலே ஓரளவு நமக்கு வந்து மார்க் வந்துடும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.